शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः. தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. இருப்பது எல்லாம் இறைவனே என்ற ஞானத்தோடு உலகை பார்க்க பழகுவது விஸ்வரூப தியானமாகும். இவ்வுலகமானது இறைவனின் நியதிக்கு கட்டுப்பட்டே செயல்படுகின்றது. நம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து அனுபவங்களும் இறைவனின் நியதிக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது விஸ்வரூப தியானமாகும். இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் ஈஸ்வரனின் இச்சைப்படியே நடந்திருக்கின்றது. இவற்றை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் ஈஸ்வரனின் நியதிக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. அவற்றையும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இனி வருங்காலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளும்
ஈஸ்வரனின் நியதிக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன. அவற்றையும் நான் அப்படியே ஏற்க பழகுவேனாக. வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து சம்பவங்களையும், அனைத்து சூழ்நிலைகளையும், அனைத்து உறவுகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது விஸ்வரூப தியானமாகும். உண்மையில் அனைத்தும் இறைவனின் திட்டப்படியே நடக்கின்றன. அவற்றின் காரணத்தை நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனின் திட்டத்தில் எல்லாம் சரியாகவே நடைபெறுகின்றது. உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக நாம் சிந்திக்க தொடங்கும்போது உண்மையில் இறைவனை தவிர எதுவும் இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவை இறைவனின் இச்சைப்படியே நடைபெறுகின்றது. அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது விஸ்வரூப தியானமாகும். இறைவனை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நன்மையும் தீமையும் நம்முடைய பார்வையில் இருக்கின்றன. உண்மையில் நன்மை என்றோ தீமை என்றோ எதுவும் சிருஷ்டியில் இல்லை. அனைத்தையும் இறைவனோடு பொருத்தி பார்ப்பதே விஸ்வரூப தியானமாகும். இறைவனின் இச்சையின்றி எதுவும் நடைபெறுவது இல்லை. இதை நாம் ஆழ்மனதில் நன்கு பதிய வைக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நடைபெறும் அத்தனை சம்பவங்களும் இறைவனின் நியதிப்படியே நடைபெறுகின்றன. அவற்றை நாம் ஏற்க மறுக்காத காரணத்தினால், மனச்சஞ்சலத்தினால் நாம் துன்பப்படுகின்றோம். இறைவன் வேறு, உலகம் வேறு அல்ல. இறைவன் வேறு, உறவுகள் வேறு அல்ல. உண்மையில் இறைவனே தர்மமாகவும் அதர்மமாகவும் காட்சியளிக்கின்றான். இதுவரை நடந்த அனைத்தும் இறைவனின் நியதிக்கு உட்பட்டே நடைபெற்றன. இப்போது நடைபெறுகின்றதும் இறைவனின் நியதிப்படியே நடைபெறுகின்றது. அதற்குரிய காரணத்தை நாம் அறியாமல் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அனைத்து சூழ்நிலைகளையும், அனைத்து உறவுகளையும், அனைத்து அனுபவங்களையும் ஈஸ்வர பிரசாதமாக நாம் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்வது விஸ்வரூப தியானமாகும். இதுவரை ஓர் உருவத்தில், ஓர் நாமத்தில் இறைவனை பார்த்து வந்த நாம், நம்முடைய குறுகிய மனமானது நன்கு விஷாலம் அடையும் பொருட்டு இந்த விஸ்வரூப தியானத்தை பயிற்சி செய்கின்றோம். இதுவரை நடந்த அனைத்து கசப்பான நிகழ்வுகளையும் இறைவனின் நியதியாக நாம் ஏற்றுக்கொள்வோமாக. சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமா?
सतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। आत्मानं चेत् विजानीयात् अयमस्मीति पूरुषः। किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्। திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 8 ஸ்லோகம் 69. பக்கம் 8 ஸ்லோகம் 69. अवान्तरेण वाक्येन परोक्षा भ्रमदीर्भवेत्। सर्वत्रैव महावाक्य विचारात् अपरोक्षधी। ब्रह्मा परोक्षसिद्ध्यर्थं महावाक्यम् इतीरितं। वितीरितं वाक्यवृत्यावतो ब्रह्म अपरोक्ष्ये विमतिर्नहि। आलम्बनतया भाति योऽस्मात् प्रत्ययशब्दयो। अन्तःकरणसम्भिन्न बोधस्त्वं पदाभितः। मायोपाधिर्जगद्योनिः सर्वज्ञत्वादिलक्षणः। पारोक्ष्यसबलसत्यात् आत्मकस्तत्पदाभितः। प्रत्यक् परोक्षतैकस्य सद्विधीयत्वपूर्णता। वृत्येते यतस्तस्मात् लक्षणा सम्प्रवर्तते। तत्त्वमस्यादिवाक्येषु लक्षणा भागलक्षणा। सोऽयम् इत्यादिवाक्यस्त पतयोरिव नापरा। संसर्गो वा विशिष्टो वा वाक्यार्थो नात्र सम्मतः। अखण्डैकरसत्वेन वाक्यार्थो विदुषां मतः। प्रत्यग्बोधो य आभाति सोऽद्वयानन्दलक्षणः। अद्वयानन्तरूपश्च प्रत्यग्बोधैकलक्षणः। இப்போ நம்ம திருப்தி தீப பிரகரணத்தில் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அந்த விசாரத்தில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா அபரோக்ஷ ஞானத்தினால்தான் நமக்கு ஜீவன் முக்தனுடைய திருப்தி கிடைக்க போகும். அப்போ அந்த இடம் நமக்கு அபரோக்ஷ ஞானங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது. அதுக்காக தான் நமக்கு விசாரம் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தோம். இப்போ இதில் முதல்ல பரோட்ச ஞானமும் வாக்கியார்த்தத்தினால தான் வருது, அபரோக்ஷ ஞானமும் வாக்கியார்த்தத்தினால தான் வருது. அது அவாந்தர வாக்கிய விசாரத்தினால வருதுன்னு பார்த்தோம். அபரோக்ஷ ஞானம் மகா வாக்கிய விசாரத்தினால தான் வருது. அது நமக்கு கிளியராக இருக்கணும். அதுக்காக அவர் முதல்ல உபநிஷத்துலேருந்து நிறைய ஸ்ருதிய பிரமாணமாக சொன்னார்.
எல்லா ஸ்ருதியிலையுமே முதல்ல அவாந்தர வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி வந்து அது அதுக்கு அது தன்னோட இச்சையினாலே தான் அப்படி சொல்லியிருக்கு வந்து. ஏன்னா முதல்ல அவனுக்கு ஒரு தகுதி வேணும், பிரம்ம அஸ்திங்கிறது முதல்ல அவனுக்கு வரணும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தகுதி வரோட்டு தான் பிரம்ம அஸ்மிங்கிறத புரிய வைக்கணும். அதனால எல்லா ஸ்ருதியிலையுமே நமக்கு இந்த விதமாக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ 2 ஞானமுமே நமக்கு விசாரத்தினால்தான் வருகின்றது. மகா வாக்கிய இதில் தான் மகா வாக்கிய விசாரத்தினால்தான் அபரோக்ஷ ஞானம். இது நமக்கு குழப்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ மகா வாக்கியத்தை எப்படி விசாரம் செய்வது அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கரருடைய அந்த டெக்ஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். வாக்கிய விருத்தி அப்படிங்கிற அதில் இருக்கிற அந்த தத்துவமசிங்கிற அந்த பதத்துக்குரிய விசாரத்தை மட்டும் எடுத்தோம். அப்போ அதில் நமக்கு முரண்படும் போது, வாச்சியார்த்தங்கள் முரண்படும் போது நமக்கு லட்சியார்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதில் முக்கியமாக நம்ம மறக்காமல் இருக்க வேண்டியது அந்த வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன, நமக்கு அதை நமக்கு நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கோம். நமக்கு அப்போ அந்த நான்கிறதுடைய அந்த வாச்சியார்த்தம் என்ன, ஏன்னா எதனால நமக்கு இந்த அபரோக்ஷ ஞானம் சித்திக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு குரு வந்து சொல்லும்போது அவர் எந்த எண்ணத்தில் சொல்கிறாரு, நம்ம அதை புரிஞ்சிக்கிறத எப்படி புரிஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த 3 பதம் பார்த்தோம் நம்ம. சப்தம், வஸ்து, ஞானம். நம்ம எல்லா பொருள்லையுமே முதல்ல ஒரு சப்தம் இருக்குது, யானைங்கிற சப்தம் இருக்குது, அதுக்கு ஒரு வஸ்து இருக்குது, அதை பற்றின ஞானம் இருக்குது. இப்போ நான் யானைன்னு சொன்ன உடனே, அந்த சப்தத்தை சொன்ன உடனே உங்களுக்கு அந்த வஸ்து ஞாபகத்துக்கு வருது, அதை பற்றின உங்களுக்கு அந்த ஞானம் உண்டாகுது. இப்படி தான் நமக்கு எல்லா ஞானமே நமக்கு உண்டாகிட்டுருது. இப்போ குரு வந்து நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குரு வந்து நீ அப்படின்னு சொல்லும்போது அவர் எதை நினச்சி சொல்கிறாரு, நம்ம எதை உள்வாங்கிக்கிறோம், அங்கே தான் நமக்கு தவறு நடக்கின்றது. அப்போ குரு வந்து லட்சியார்த்தத்தில் பேசுகிறாரு, நம்ம வாச்சியார்த்தத்தை எடுக்கணும். அப்போ நான்கிறதோட வாச்சியார்த்தம் என்ன அப்படிங்கிற நமக்கு நல்லா தெரியணும். அதைத்தான் நம்ம பார்த்தோம். அந்தக்கரண சம்பின்ன போதக, நான் அந்தக்கரணோட என்ன நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ குரு அங்கே என்ன பிழை நடக்குது, அங்கே குரு சொல்லும்போது அவர் லட்சியார்த்தங்கள் நோக்கத்தில் சொல்கிறாரு, நான் அதை வந்து பயன்படுத்தும் போது நான் வந்து என்ன இருக்கேன், நான் வாச்சியார்த்தத்திலேயே இருக்கேன். அந்த அடுத்து நமக்கு அந்த ஈஸ்வரனோட தத்துவம் பார்க்கும்போது அது மாயா உபாதிகி ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம். பரோட்சமாக இருப்பது போல் இருக்கின்றது. இந்த மெயினாக நமக்கு இந்த நான்கிற பதத்தில் தான் நமக்கு ரொம்ப என்னது வந்து சரியாக நம்ம பயன்படுத்த தவறு. எதனால் நம்ம இப்போ நம்ம இதில் நமக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் வேணும், நமக்கு வந்து இதை ஏற்றுக்க முடியணும். இப்போ நம்ம சொல்கிறது கரெக்டு தான், அபரோக்ஷ ஞானம்தான் குரு சொல்லியிருக்காரு, நான் வந்து அதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், தப்பாக புரிஞ்சுக்கேன். அந்த வார்த்தை மறக்கவே கூடாது. அந்தக்கரண சம்பின்ன போதக 3 வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு ஏற்கனவே. தேகோபி சின்மயக ஒன்று, மாயையா வஞ்சித்தக, அதன் காரணமாக தேகோபி சின்மயக, இந்த சின்மயமான தேகம்தான் மாயையினால் வஞ்சிக்கப்பட்டு, மாயையா வஞ்சித்தக, மாயையால் வஞ்சிக்கப்பட்டு என்னவா இருக்குது, அந்த கரண சம்பின்ன போதக. எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி படித்தா நமக்கு நல்லா இது ஸ்புரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு இப்போ அபரோக்ஷ ஞானம் குரு வந்து நல்லா கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு அதனுடைய பிரயோஜனம் ஏன் கிடைக்கல, நான் வந்து வாச்சியார்த்தத்திலேயே உட்கார்ந்துருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ துக்கரகிதக அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். வந்து குரு சொல்கிறார், உனக்கு துக்கமே இல்லை, நீ பூர்ணன் நீ பூர்ணன் நீ பூர்ணன் சொல்கிறாரு. ஆனால் நான் என்னவா நினச்சிட்டு இருக்கேன், இந்த உடம்பு மனசு புத்தியோட நினச்சிட்டு நான் ஆனந்தி நான் ஆனந்தி நான் ஆனந்தி நினச்சேன்னா குரு என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அங்கே எந்த இடத்துல அங்கே கம்யூனிகேஷன் கேப். அவர் சொல்கிறது ஒன்று, நான் அதை உள்வாங்கிக்கிறது சரியாக உள்வாங்கவில்லை. அப்போ அபரோக்ஷ ஞானத்தினால்தான் நமக்கு வந்து இது கிடைக்க போகின்றது, நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அபரோக்ஷ ஞானம் என்பது இந்த வாக்கியத்து விசாரத்தினால்தான் உண்டாகின்றது. அதில் நமக்கு எந்த விதமான டவுட்டும் வரக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நமக்கு அடுத்து என்ன பண்ணணும், அப்போ நம்ம அங்கே புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது நமக்கு. அப்போ அந்த நான்கிறத நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம
அடுத்து இன்னொன்று நம்ம பார்த்தோம், நமக்கு சம்சர்கோவா விசிஷ்டோவா அந்த வாக்கியத்தை எப்படி எடுக்கிறதுன்னு அது ஒரு வியாக்கரணமாக சொன்னார். அதை தத்துவமசிங்கிறத அந்த ஈஸ்வரனோட லட்சணமாகவும் எடுக்க முடியாது. அந்த ஜீவன்கிறத ஏன்னா 3 பதம் இருக்குது, தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கின்றாய். அப்போ நான் என்னை இறைவனுடைய ஒரு குணமாக எடுக்கிறதா, இறைவனுடைய ஒரு அம்சமாக எடுக்கின்றதா, துவைத்தமாக எடுக்கிறதா, அத்வைத்தமாக எடுக்கிறதா, விசிஷ்டாத்வைத்தமாக எடுக்கிறதா, அதான் இங்கே சொல்லப்பட்டது. அப்போ இதில் நமக்கு சொல்லப்பட்டது நம்ம அத்வைத்தமாக தான் எடுக்கின்றோம். ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ஒன்று தான். அதுக்கு தான் என்ன சொன்னார் நமக்கு, அத்வயானந்த ரூபஸ்ச பிரத்யக் போதைக்க லக்ஷணக, தத்பதந்தான் தொம்பதம், தொம்பதந்தான் தத்பதம். எந்த நோக்கத்தில்? லட்சியார்த்த நோக்கத்தில். அதை நம்ம மறக்கக்கூடாது. வாச்சியார்த்தத்தில் பார்க்கும்போது நான் எங்கே, ஈஸ்வரன் எங்கே, எப்படி ஐக்கியம் சித்திக்கும்? கிடையவே கிடையாது. ஐக்கியங்கிறது ஒரு நாள் சித்திக்காது. ஆனால் நமக்கு லட்சியார்த்த நோக்கத்தில் பார்க்கும்போது ரெண்டும் வேறு கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த பாகத்தியாக லக்ஷணை பார்த்தோம். இப்போ எதை விட்டுட்டு எதை பிடிக்கணும்? நமக்கு அந்த சோயம் தேவதத்தை மறக்கவே கூடாது. நான் தான் அது, எது? அந்த பரம்பொருள். இப்போ நான் தான் அது, இறைவனாகவும் இறைவனுக்கு ஆதாரமாக இருப்பதும் ஜீவனுக்கு ஆதாரமாக இருப்பதும் அந்த பரம்பொருளாகிய நானே. அப்போ அந்த இடத்துல நம்ம எதை விட மாட்டேங்கிறோம்? அந்த ஜீவ புத்தியை நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த விட முடியலை. நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஜீவனாகவே நினச்சிட்ருக்கோம். எனக்கு துக்கம் இருக்குது, எனக்கு பொறுப்பு. ஏன்னா நமக்கு ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அகம் அவ்வியவகாரங்கிற அந்த ஞானமும் நமக்கு வேண்டியது. அதனால தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த சைமல்டேனியஸாக ரெண்டையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அகம் அசங்கக, துக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போதே அகம் துக்க ரஹிதக. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. சரீரத்துலேயும் மனசுலையும் நமக்கு துக்கம் நமக்கு அனுபவித்து கொண்டு இருக்கும்போதே அகம் துக்க ரஹிதக அப்படின்னு அதை தான் நமக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது, விடாமல் நம்ம அபியாசம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இவர் தான் நமக்கு கண்டிப்பாக நிரங்குஷ திருப்தியை கொடுத்துறதுங்கிற முடிவோடு தான் எழுதியிருக்கார். இப்போ அடுத்து 77. இப்போ 77ல் இந்த மகா வாக்கிய விசாரம் அதான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மகா வாக்கிய விசாரம் நம்மக்கிட்ட என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றது? ஏன்னா நம்ம முதல்ல மகா வாக்கியத்தில் பதத்தெல்லாம் நமக்கு கரெக்டாக அர்த்தம் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ தான் வாக்கியத்தோட அர்த்தம் கிடைக்கும். தத்பதம் தொம்பதம் அசிபதம் 2 பதங்களுக்கு அர்த்தம் கரெக்டாக இருந்தால் தான் வாக்கியத்தோடைய அர்த்தம் கிடைக்கும். இப்போ வாக்கியத்தோட அர்த்தத்தெல்லாம் சொல்லிட்டார். இப்படி தான் இதை விட்டுறணும், அதை எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டார். இப்போ இந்த மகா வாக்கியம் நமக்கு என்ன விதமான மாற்றத்தை நம்மக்கிட்ட உண்டு பண்ணுகின்றது, பண்ண வேண்டும். இந்த மாற்றத்தை உண்டு பண்ணினா தான் அது மகா வாக்கியம், இல்லாட்டி அதுவும் அவாந்தர வாக்கியம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ எந்த விதமான மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணுகின்றது? 77. இத்தம் அந்யோன்யதாதாத்ம்ய பிரதிபத்திர்யதா பவேத் அப்ரஹ்மத்வம் த்வமர்த்தஸ்ய வியாவர்த்தேத ததைவ ஹி. இத்தம் அந்யோன்யதாதாத்ம்ய பிரதிபத்திர்யதா பவேத் அப்ரஹ்மத்வம் த்வமர்த்தஸ்ய வியாவர்த்தேத ததைவ ஹி. 77 78 இது ரெண்டும் மகா வாக்கியம் எவ்வாறு செயல்படுகின்றது, மகா வாக்கியத்தின் பிரயோஜனம். இதான் நமக்கு அந்த மகா வாக்கியத்தை கரெக்டாக விசாரம் பண்ணினா நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகின்றது. ஒரு மருந்து போட்டோன்னா அது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி இப்போ மகா வாக்கியத்தை கரெக்டாக உள்வாங்கினோம்னா அது நமக்கு பிரயோஜனத்தை கொடுத்தால் அது என்ன நடக்கின்றது, அது எப்படி செயல்படுகின்றது. இத்தம்னா இவ்விதமாக, இவ்வாறு கூறிய விதமாக விசாரம் செய்தால்
எவ்வாறு கூறிய விதமாக அந்த விட்ட லட்சணை, விடாத லட்சணை, வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம் இதெல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு நாம் விசாரம் செய்தால் அந்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்திகி யதா பவேத். அந்யோன்ய தாதாத்மியம், ஒன்றில் ஒன்று ஐக்கியம் என்கின்ற அந்யோன்ய தாதாத்மியம்னா துவம்பதமும் தத்பதமும் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த தாதாத்மியம் பிரதிபத்தி. பிரதிபத்தினா ஞானம். அந்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்திகி, ஒன்றில் ஒன்று ஐக்கியம் என்கின்ற ஞானம். யதா, யதான எப்போது, பவேத் உண்டாகின்றதோ, நான் அதுவாகவே இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஞானம் எப்போது உண்டாகின்றதோ, உண்டாகின்றதோன்னா வேலை பார்க்க தொடங்குகின்றதோ அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஞானம் நமக்கு எப்போது பிரயோஜனத்தை கொடுக்க தொடங்குகின்றதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடம்பு, நான் மனசு, நான் புத்தி, நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே சிந்திக்காம நான் அதுவாக இருக்கின்றேங்கிற எண்ணத்தில் நம்மளுடைய சிந்தனை மாறத் தொடங்குகின்றதோ, அதனுடைய பிரயோஜனம் உண்டாகின்றதோ, எப்போ நல்லா புரிகின்றது அந்த கரண சம்பின்ன போதம். அதுதான் அந்த சிதாபாசன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சித்து சிதாபாசன், சித்து சிதாபாசன் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னெல்லாம் துக்கம் வருதோ அது எல்லாம் சிதாபாசனுக்கு தான் அப்படின்னு அந்த ஒரு திட அந்த ஞானம் எப்போது நன்றாக உண்டாகின்றதோ அப்போ என்ன ஆகுது? அப்ரம்மத்துவம் துவம் அர்த்தசிய, துவம் அர்த்தசியன்னு எடுத்துக்கிடுவோம். அதை துவம் நான் என்கின்ற சொல்லின் அர்த்தத்தில், துவம் அர்த்தசிய துவம் என்கின்ற அந்த பதத்தின் அர்த்தத்தில் அப்ரம்மத்துவம். அப்ரம்மத்துவம்னா அபூர்ணத்துவம், அல்பத்துவம். இப்போ நான் என்பதில் இருக்கின்ற அந்த அபூர்ணத்துவம், அந்த அல்பத்துவம் வியாவர்த்தேத, வியாவர்த்தேதன நீங்குகின்றது. எது நீங்குகின்றது? அப்ரமத்துவம் வியாவர்த்தேத, நான் அபூர்ணன் என்கின்ற எண்ணம் முழுமையாக நீங்குகின்றது. ததைவகி, ததைவகினா உடனே. எப்போ நீ நான் அது இது இல்லை, நான் இந்த சரீரம் மனசு புத்தி நான் இல்லை அப்படின்னு நீ எப்போ யூ ட்ராப் யுவர் ஐடென்டிட்டி, நீ எப்போ நீ இதை கீழே போட்டுட்டியோ, போட்ட உடனே எப்படி நீ அதை பாம்புன்னு பார்த்துட்டு பயந்துட்டு ஒழுங்காக போய் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கிடுது. அது மாதிரி அப்ரமத்துவம், அந்த அபூர்ணத்துவம், அல்பத்துவம் என்ன ஆகுது? உடனே நீங்கிடுது. இப்போ இதில் என்ன வேண்டியது இருக்குது? நம்ம அதை கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. பார்க்க வேண்டியதுன்னா எதெல்லாம் நான் இல்லையோ அதை தூக்கி எறிய வேண்டியது இருக்குது. இது ஒரு சின்மயானந்த சாமிஜி சொன்னது அதே தான். கெட் அவுட் ஆஃப் த தாட், யூ ஆர் த பாடி. கெட் அவுட் ஆஃப் த தாட், யூ ஆர் த பாடி. நான் உடல், நான் மனம் என்கின்ற எண்ணத்திலேருந்து பூரணமாக என்ன பண்ணிடணும்? அதை கலட்டி தூக்கி போட்டணும். நான் அது அல்ல. எல்லா துக்கமும் எதுக்கு? அந்த அந்த சட்டைக்கு தான். எந்த சட்டை? இந்த உடம்புங்கிற சட்டைக்கு, இந்த மனசுங்கிற சட்டைக்கு, இந்த இதுக்கு தான். நான் இதனால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றேன். எப்படி இந்த டிவியில் இருக்கிற ஸ்க்ரீனில் என்னெல்லாம் வந்தால் கூட அந்த ஸ்க்ரீன் பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. அது மாதிரி என்ன துக்கம் நடந்தாலும் அதனால் நான் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன். இதுதான் நமக்கு அந்த விழிப்பு. இதுதான் நமக்கு மகா நனவ ஏதோ ஒரு மகா கனவுன்னு வரும். இது மகா விழிப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு மகா நனவு. இதுதான் நம்மளுடைய உண்மையான அந்த இன்னர் அவேக்கனிங் நம்ம சொல்கிறோம். எப்போ நீ இதை நீ முழுமையாக அப்ரமத்துவத்திலிருந்து விடுபடுகின்றாய், முழுமையாக விடுபடுகின்றாய். நான் இது அல்ல. எது அல்ல? நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்னது? தூக்கி போட வேண்டியது தான். இது தூக்கி போட்டுட்ட, இது மேலே இருக்கிற உன்னுடைய அபிமானம் முழுமையாக போயிடுச்சு அப்படின்னா இந்த நீ எதனாலும் தொடப்படாதவனாக இருக்கின்றாய். எந்த துக்கத்தினாலும் சுகத்தினாலும் கொஞ்சம் கூட தொடப்படாமல் இருக்கின்றாய். அப்போ இந்த ஞானம் நமக்கு நல்லா, அப்போ அந்த நான்கிறத நமக்கு அதில் தான் நமக்கு அந்த அந்த பதத்தில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். எந்த படத்தில்? நான்
துவம் அர்த்தஸ்ய, அந்த நான்கிற பதத்தில் அந்த ஐக்கியம் உண்டாயிடுச்சுன்னா அந்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்திகி யதா பவேத், நான் அந்த பூர்ணமான பரம்பொருள் என்பதில் உனக்கு நன்றாக ஐக்கியம், உன் மனசு நல்லா அதில் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ரமத்துவம் அபூர்ணத்துவம் முழுமையாக என்ன ஆயிடுது, நீக்கி விடுகின்றது. வியாபகாரத்தில் எத்தனை அபூர்ணத்துவம் இருந்தாலும், அதான் நமக்கு முக்கியம், எத்தனை துக்கம் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை அபூர்ணத்துவம் இருந்தாலும், ஏன்னா எல்லா கோஷங்களும் அபூர்ணத்துவம் உடையதுதான். சிதாத்மாவில் ஒரு நாளும் பூர்ணத்துவம் கிடையாது. அனாத்மாவில் பார்த்தோம், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய படித்தோம் நம்ம. அப்போ அனாத்மாவில் ஒரு நாளும் என்ன எதிர்பார்க்க முடியாது, பூர்ணத்துவம் எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ அதனுடைய தர்மத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு நான் இதனால் தொடப்படாதவனா, இது ஒன்று தான் நமக்கு இந்த முழுமையான திருப்திக்கு வழி. திருப்தி அதிருப்தியாக இருக்கும்போது, அதான் சாஸ்திரத்தோட மகிமை, அதிருப்தியாக இருக்கும்போது அகம் திருப்தகன்னு சொல்கிறோம். திருப்தியில் திருப்தின்னு சொல்கிறது என்னது, அது என்ன பெரிய திருப்தியா? அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை நமக்கு. அவ்வளவு அதிருப்தியில் என்ன சொல்கிறோம், அகம் திருப்தகன்னு சொல்கிறோம். அப்போ அகம் அதிருப்தகங்கிறது எந்த ஆங்கிளில் இருக்குது, வியாபகாரிக்கல்ல என்னமா இருக்கோம், நம்ம அதிருப்தியாக இருந்தாலும் பாரமார்த்திக திருஷ்டியில் எதுவும் என்னை தொடவில்லை. அப்போ நான், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ரமத்துவம் துவம் அர்த்தஸ்ய வியாவர்த்தேத ததைவகி. அடுத்த நிமிஷத்தில் என்னது, நம்ம இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே பூர்ணமாக என்ன பண்ணிடுறோம், நம்ம விடுபடுகின்றோம். அப்ரமத்துவம் நீங்கி விடுகின்றது. அது இந்த ஞான பிராப்தி காலே, ஞானம் வந்த உடனேயே நமக்கு இந்த பிரம நீங்கிடுது. எப்படி பேன்னு கத்திட்டு முழிக்கிறோம், ஏதோ பயங்கரமான கனவு, கத்திட்டு அலறிட்டு முழிக்கிறோம், முட்டிச்ச உடனே என்ன ஆயிடுது, ஹப்பா அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு நம்ம இந்த உடம்பு மனசு நான் இல்லைன்னு முழுமையாக தூக்கி போட்டுட்டோம்னா அதுதான் பூர்ணமான விழிப்பு நமக்கு. அதுதான் நமக்கு தேவை. அதுக்கு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த விழிப்பு நமக்கு எப்படி வரப்போகுது, அபரோக்ஷ ஞானம் என்பது இந்த வாக்கிய விருத்தி விசாரத்தினால் தான் நமக்கு வருகின்றது. இதுக்கு நம்ம எந்த விதமான அனுபவத்துக்கும் போக தேவையில்லை. நம்ம ஜாகிரத அவஸ்தையில் படித்த விஷயத்தை நல்லா படித்து, இப்போ நமக்கு யோகத்துக்கும் ஞானத்துக்கும் இந்த இடத்துல நமக்கு நல்லா அதனுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யோகத்தில் சமாதி அவஸ்தையில் இப்போவும் நமக்கு யோக வேதாந்திகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க சமாதி அபியாசத்தில் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய சம்பிரதாயத்தில் எப்படின்னா, நமக்கு இதனுடைய பிரயோஜனம் கிடைக்கலைங்கிறனால தான் நமக்கு டவுட் வருது. தான் நம்ம ஒழுங்காக ஊர் போய் சேர்ந்துட்டோம்னா எதுக்கு கவலைப்பட போகிறோம், இதுதான் இந்த ஊருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எதுக்கு. அப்போ நமக்கு எங்கேயோ நம்ம பாதி வழியில் நின்றுட்டுருக்கோம், இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் எங்கிட்டும் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது என்னென்னா, உனக்கு பிரயோஜனம் கிடைக்கலையா, ஒழுங்காக போய் சாதன சதுஷ்டயத்தை போய் பாரு. அங்கே ஏதோ ஓட்டம் இருக்குது. சாதன சதுஷ்டயம்னா என்ன, கர்மயோகத்துக்கு போ. நம்ம எங்கே சரி பண்ண சொல்ல போகிறோம், அங்கே தான் போய் நீ சரி பண்ணு. உனக்கு எங்கேயோ வைராக்கியம் இல்லை, நல்லா பார்த்தா தெரியும், நீ எதையோ ஒன்றை தேடிக்கிட்டு இருக்க. இப்போ நமக்கு ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்கோம், காலங்காத்தால எந்திரிச்சு பார்த்தோன்னே பானையில் தண்ணி இல்லைன்னா என்ன அர்த்தம், எங்கேயோ ஓட்டை இருக்குது. அது மாதிரி நீ எதையோ சத்தியத்துவம் கொடுத்து வச்சுருக்க, எதுக்கோ ஒன்று நீ சத்தியத்துவத்தை கொடுத்து வச்சுருக்க. அதனால் என்ன ஆக மாட்டேங்குது, நீ படித்த ஞானம் தங்க மாட்டேங்குது. சாமி எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நிஸ்பிருகஸ்ய திருணம் ஜெகத்து அப்படிம்பாங்க. நிஸ்பிருகஸ்ய திருணம் ஜெகத்து. நிஸ்பிருகஸ்யனா ஆசையே இல்லாதவனுக்கு, திருணம்னா புல், ஜெகத்துனா இந்த உலகம். ஆசையே இல்லாதவனுக்கு இந்த ஜெகத் புல்லுக்கு சமம். அவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எதுவும் என்ன பண்ண முடியாது, அவனை டச் பண்ண முடியாது. குருபிரானந்தர் எப்பவுமே சொல்லுவார், ஞானிக்கு ஜெகத் துக்கத்தை கொடுக்கிற சக்தியையும் சுகத்தை கொடுக்கிற சக்தியையும் இழந்து விட்டதும்பார். ஜெகத்துக்கு அந்த சக்தியே இல்லை ஞானியை பொறுத்த வரைக்கும். அதுதான் நிஷ்டை நமக்கு.
நீ உனக்கு ஏதோ ஒன்று உனக்கு துக்கத்தை கொடுக்குது, ஏதோ ஒன்று கிடைச்சா நீ சுகம் கிடைப்ப அப்படின்னு நீ நினச்சின்னா நீ அஞ்ஞானி. இப்போ அந்த அளவுக்கு வைராக்கியம் நமக்கு. அதனால தான் சன்னியாசத்தை அதனால தான் நமக்கு ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா சன்னியாசிகள் வரும்போதே இல்லை ஆசையை விட்டுட்டு தான் வர்றாங்க. நம்ம தான் இல்லறத்துலேருந்து சன்னியாச புத்திங்கிறோம். அவங்களுக்கு எளிமையாக இருக்கிற ஈஸியாக இருக்கிற காரணம் முதல்லையே அவங்க வேறு எதுவும் வேண்டாம், மோட்சம்தான் வேணுங்கிற அந்த லட்சியம் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துட்டு இதுவும் வேணும்னு சொல்லிட்டு இங்கிட்டு என் பிள்ளை புருஷன் அம்மா அப்பான்னு என்ன பண்ணியிருக்கோம். இதுலேயும் நம்மளால் அந்த முழுமையாக அந்த வைராக்கியம் நமக்கு சம்பாதிக்க முடியல. இது நமக்கு அதுக்காக இது ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். நம்ம இல்லறத்தார்கள் நம்மளால் முடியாதுங்கிறது கிடையாது. மனசில் அந்த வைராக்கியம் இருக்கணும். எதுவும் என்னை நிரப்பக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இது கிடைச்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு உலகத்தில் எதுவுமே நம்மளை கண்டிஷன் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடாது. நிஸ்பிருகஸ்ய திருணம் ஜெகத்து, ஆசையற்றவனுக்கு இந்த ஜெகத் புல்லுக்கு சமம். எதுவும் அவனை என்ன பண்ண முடியாது, நமக்கு அசைக்க முடியாது. இப்போ அவனுக்கு உலகத்துக்கு சுகத்தை கொடுக்குற சக்தியும் கிடையாது, துக்கத்தை கொடுக்குற. துக்கம் வேண்டான்னா நீ சுகம் வேண்டான்னு சொல்லணும். அதுதான் அதனுடைய தாற்பயம். உனி துக்கப்படுற, ஏதோ ஒன்று துக்கப்படுறன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. எங்கேயோ உனக்கு அல்பமான ஒரு ஆசை இருக்குது. அதை முதல்ல ஆனஸ்டாக ஒத்துக்கணும். ஆமாம், எனக்கு ஆசை இருக்குது, நான் ஏதோ எதிர்பார்க்குறேன், அதனால தான் மனசு சஞ்சலமாக இருக்குது. எப்படி காற்று இல்லைன்னா தீபம் ஆடாமல் தான் இருக்கும். தீபம் ஆடுதுன்னா ஏதோ காற்று இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி மனசு சஞ்சலமாக இருக்குன்னா ஏதோ ஒரு ஆசை ஆட்டி வைக்குதுன்னு அர்த்தம். அப்போ எதனால் ஆசை வருது, நான் என்னை ஜீவன்னு நினைக்கிறதுனால தான் ஆசை வருது. அப்போ நமக்கு அந்த கர்ண சம்பின்ன போதக, நீ உன்னை ஜீவனாக நினச்சிக்கிட்டு உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டு நீ அதில் ஒரு சந்தோஷத்தை நீ தேடும் போது என்னாது, இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது, இந்த ஞானம் வேலை பண்ண மாட்டேங்குது. அப்போ இந்த தொம்பதை எப்படி நமக்கு இது நமக்கு மகா வாக்கியம் எவ்வாறு நமக்கு உதவி பண்ணுகின்றதுன்னா, அப்ரமத்துவத்தை பூர்ணமாக நீக்குகின்றது, அபூர்ணத்துவத்தை பூர்ணமாக நீக்குகின்றது. நான் அபூர்ணங்கிற எண்ணம் கிஞ்சித்தும் வரக்கூடாது நமக்கு. எப்படி நான் ஆனந்தின்னு சொன்னா தான் நான் திரும்பி பார்ப்பேன், உஷான்னு சொன்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஆனந்தின்னு தெரியும். அது மாதிரி நான் பிரம்மங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதுதான் நமக்கு என்ன, நமக்கு அவ்வளோ ஒரு ஆழமாக இந்த பேரில் நமக்கு இருக்கு இல்லையா நமக்கு. அது மாதிரி நான் ஜீவன்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. அப்போ அதில் தான் நமக்கு அபியாசம் நமக்கு விடாமல் நமக்கு. அப்போ அபியாசம் என்ன பண்ணணும், நமக்கு எதெல்லாம் நான் இல்லையோ அதெல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமான நமக்கு அந்த விட்ட லட்சணை விடாத லட்சணை அதை மறக்கக்கூடாது. எதை விட்டுட்டு எதை பிடிக்கணும். நம்ம தப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், தப்பாக வச்சுக்கிட்டு தப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தப்பான ரூட்டில் தான் நம்ம போவோம், நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம சிந்திக்கிற முறையில் நமக்கு மாற்றம் வரணும். இப்போ சிந்திக்கிற முறையில் மாற்றம் வரணும் அப்படின்னா அப்போ எங்கே சரி பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக போய் சாதன சதுஷ்டயத்தை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதில் முக்கியமாக நமக்கு என்ன ஞாபகம் வச்சோம்னா, நம்ம தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் இருக்கோம், தனியாக தான் போய் சேர போகிறோம். யாரையும் திருத்திருக்கா நம்ம வரல, யாருக்காக நம்ம வரல. நம்ம வந்தோமா, நம்ம பாதை கரெக்டாக போயிட்டுருக்கா. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் என்ன, இந்த கரகாட்டக்காரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறா, என்ன ஃபுல்லாக அந்த கரகத்தில் தான் இருக்கும். இப்போ அது மாதிரி இன்னைக்கு ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு நாள் கழிஞ்சு போச்சேன்னு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார்னு பார்க்கணும். அது மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நான் என்னை பற்றி மட்டும் யோசிச்சேனா, நான் எப்படி முன்னேறி இருக்கேன்னு யோசிச்சேனா, அடுத்தவங்களை யாரையும் பார்க்க தேவையில்லை. நமக்கு யாரையும் திருத்திருக்கா நம்ம வரல, நமக்கு இந்த ஞானம் அபரோக்ஷமாக ஆயிருக்கா, இதுதான் நமக்கு லட்சியம். நான் இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜீவாத்ம புத்தியில் இருந்தேன், எவ்வளோ நேரம் நான் ஜீவன் அல்லங்கிற ஞானத்தை இது நமக்கு உட்கார்ந்து பண்ணணுன்னே கிடையாது. அதுதான் ஏற்கனவே போட்டு கொடுத்துட்டாரு, 15 அங்கம் கொடுத்துட்டா. நீ தூங்கிட்டுனாலும் படுத்துக்கினாலும் செய்ய, உட்காந்துக்கினாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணு. ஆனால் இதை என்ன பண்ண நழுவ விடாத. இப்போ எப்போ இது கிடைக்கும் நமக்கு, இந்த மாதிரி நமக்கு ஆழமாக இந்த மகா வாக்கியம் வேலை பார்க்க தொடங்கும் போது என்னாகின்றது, அப்ரமத்துவம் வியாவர்த்தேத ததைவகி. இப்போ
இப்போ அடுத்ததில் வந்து தொம்பதத்தை சொன்னார். அடுத்து தத்பதத்தோடைய லட்சியார்த்தத்தை திரும்ப சொல்கிறார். 78 ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத்யேவம் கிம் தத ஷ்ருணு பூர்ணானந்தைகரூபேன பிரத்யக்போதோவதிஷ்டதே. ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத்யேவம் கிம் தத ஷ்ருணு பூர்ணானந்தைகரூபேன பிரத்யக்போதோவதிஷ்டதே. இப்போ இதில் ரொம்ப ஒரு நக்கலா ஒன்று கேட்குறாரு வந்து, கிம் ததஸ்ருணு, கிம் ததஸ்ருணு, இத்யேவம் கிம் ததஸ்ருணுன்னு வருது. அதாவது இவ்வளோ நாள் நீ வந்து சாஸ்திரம் படிச்சியே, அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல அர்த்தத்தை பிரிச்சுக்குவோம். தத் அர்த்தஸ்ய, தத் அர்த்தஸ்ய, தத்பதத்தின் உள்ள அர்த்தம். ச பாரோக்ஷ்யம் இத்யேவம் யதி ஏவம், பாரோக்ஷ்யம் யதி ஏவம் கிம் ததஸ்ருணு. தத்பத அர்த்தத்தில் உள்ள பாரோக்ஷ்யம், அதாவது இறைவன் வெகு தூரத்தில் இருக்கின்றான் என்கின்ற அந்த தன்மை என்ன ஆயிருது, நீங்குகின்றது. அதான் வரப்போகுது நமக்கு. இதி ஏவம், இவ்வாறு மகா வாக்கியத்தை புரிந்து கொண்டால் அந்த பாரோக்ஷ்யமாக இருக்கும் தன்மை அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது இல்லையா, அதனுடைய உண்மையை, அந்த பாரோக்ஷ்யம் அது பரோட்சமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதனுடைய உண்மைத்தன்மையை நீ புரிந்து கொண்டால் கிம் தத ஷ்ருணு, அதனால் என்ன உண்டாகும், அதனால் என்ன உண்டாகும், ஷ்ருணுனா கேட்பாயாக. இந்த தத்பதத்தினுடைய அர்த்தத்தை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் என்ன உண்டாகும் என்பதை நீ கேட்பாயாக. அடுத்ததில் பிரயோஜனத்தை கொடுக்குறாரு. பூர்ணானந்த ஏக ரூபேன பிரத்யக்போதக அவதிஷ்டதே. கூட நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கிடணும், வியாவர்த்தேத ததைவகி. அந்த முதல் ஸ்லோகத்தில் இருக்கு இல்லையா, அதில் நீங்குகின்றது, அந்த பாரோக்ஷ்யம் என்பது நீங்குகின்றது. இறைவன் எங்கோ இருக்கின்றான் என்கின்ற அந்த பாரோக்ஷ்யம் நீங்குகின்றது. இந்த முதல் 77வது ஸ்லோகத்தில் இருக்கின்ற அந்த கடைசி பாதம் வியாவர்த்தேத ததைவகி நீங்குகின்றது. அதில் அப்ரம்மத்துவம் நீங்குகின்றது நம்ம பார்த்தோம் தொம்பதத்தில். தத்பதத்தில் பாரோக்ஷ்யம் நீங்குகின்றது. இறைவன் எங்கோ இருக்கின்றார். 77 டீச்சர், 70 முன்னாடி இருக்கிறது 77ல் அப்ரம்மத்துவம் வியாவர்த்தேத்தன்னு போட்டிருக்கு. வியாவர்த்தேத்தன் நீங்குகின்றது. நம்ம லட்சியார்த்தத்தை எடுக்கும்போது, தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தத்தை எடுக்கும்போது என்ன நீங்குகின்றது, அப்ரம்மத்துவம் நீங்குகின்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ததர்த்தஸ்ய தத்பதத்தினுடைய லட்சியார்த்தத்தை எடுக்கும்போது என்ன ஆகின்றது, பாரோக்ஷ்யம் வியாவர்த்தேத அந்த நீங்குகின்றதுங்கிறத நம்ம எடுக்கிறோம். அதனால் என்ன உண்டாகின்றது, நம்ம லட்சியார்த்தத்தை எடுக்க நல்லா பழகின உடனே என்ன ஆகின்றது, பூர்ண ஆனந்த ஏக ரூபேன பிரத்யக் போதகனா ஏற்கனவே பார்த்தோம், நம் மனதிற்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு. நான் அந்த மனதிற்கும் சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த பூர்ண ஆனந்த ஏக ரச ரூபக என்பது அவதிஷ்டத்தே நன்றாக எனக்கு புரிய தொடங்குகின்றது. லட்சியார்த்தத்தை எடுக்க தொடங்கும் போது
பூர்ண ஆனந்த ஏக ரூபக. அதனது அதான் முக்தியினுடைய ஸ்வரூபம். நானே அந்த பூர்ண ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்பது எனக்கு நன்றாக எனக்கு விளங்குகின்றது. அவதிஷ்டத்தை நன்றாக எனக்கு புரிகின்றது. அதுக்கப்புறம் என்ன, அது நமக்கு ஒரே நிறைவு தான். நிறைவோ நிறைவு, குறைவோட நிறைவு, குறைவிருந்தாலும் நிறைவு. அதான் நமக்கு அதிருப்தி இருந்தாலும் திருப்தி, குறைவு இருந்தாலும் அந்த குறைவை என்ன பண்ண போகிறதில்ல, பெருசுப்படுத்த போகிறது. எதனால்? அதெல்லாம் கனவு மாதிரி ஆயிடுது ஞானிக்கு. ஏன்னா கனவுல என்னென்னமோ கஷ்டம் வருது, அதெல்லாம் நம்ம எந்திரிச்சோன்னே கனவுல வந்துச்சின்னு அழுக போகிறோமா? அழமாட்டோம். ஏன்னா முழிச்சிட்டோம். முழிச்சதுக்கப்புறம் கனவுல இருக்க கஷ்டமோ எதுவுமே என்ன பண்ணாது நமக்கு. அதான் நமக்கு ஞானிக்கு எப்போவுமே அந்த ரெண்டு திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டி, வியாபகாரிக திருஷ்டி. அவன் எப்போவுமே ஞானி அந்த வியாபகாரிக திருஷ்டியை சும்மா ஹேண்டில் பண்ணுறாரு. நமக்கு பாரமார்த்திகத்திலேயே விழிப்போட இருக்கின்ற, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த வைதிக நான், லௌகிக நான் நம்ம பார்த்தோம். அந்த அகம் சப்தத்துக்கு எடுத்த உடனே பார்த்தோம். இதுதான் நமக்கு வைதிக நானா இருக்கமா, லௌகிக நானா இருக்கமா, வாச்சியார்த்தத்தில் இருக்கமா, லட்சியார்த்தத்தில் இருக்கமா. ஆனால் விவகாரத்தில் பண்ணும்போது விவகாரத்தில் நம்ம வாச்சியார்த்தமாக தான் பயன்படுத்துவோம். நம்ம நான்கிறது நான் அது இதுலாம் நம்ம பிரம்மம் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. விவகாரத்தில் வாச்சியார்த்தமாக இருந்தாலும் ஆழ் மனசில் எப்போவும் நமக்கு லட்சியார்த்தமே நமக்கு உள்ளே ஊடுருவிக்கிட்டே இருக்கணும் எப்போனாலும். அப்போ நமக்கு ஏன் நமக்கு அது வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும்தான் அதை பயன்படுத்துவோம், சுகம் வரும்போது பயன்படுத்த மாட்டோம். சுகம் வரும்போது அதை நமக்கு முங்கிடுவோம். நம்ம அதில் மாயை நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு அனுகூலமான விஷயங்கள் வரும்போது நம்ம இது பொய்ன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அனுகூலமான, அதனால என்ன ஆகுது, அந்த அனுகூலமான விஷயங்களை நாம் ரசிக்க தொடங்கி, அது சத்தியத்துவம் கொடுத்து என்ன செய்யுது, மனசு அதை விரும்ப தொடங்குகிறது. அப்போ பிரதிகூலமான விஷயங்கள் நடக்கும்போது நம்மளால் தாங்க முடியலை. அப்போ இதுவும் பொய் அப்படின்னு நீ சொன்னீனா தான் உனக்கு இன்பமும் பொய்ன்னு யாரால் சொல்ல முடியுதோ அவங்களால மட்டும்தான் துன்பத்தில் கஷ்டப்படாமல் இருக்க முடியும். இன்பத்துக்கு நீ சத்தியத்துவம் கொடுத்துட்டு, ஏன்னா அதுதான் நமக்கு மாயையோட மகிமை. நம்ம ஏற்கனவே ஒரு கதையெல்லாம் பார்ப்போம். என்ன புலி விரட்டு ஒருத்தன் ஓடுன்னு ஓடுவான், ஒரு கிணத்துக்குள்ளே உழுவான், உள்ளே போனால் அதில் என்ன ஒரு கயிறு தொங்கி பாம்பு இருக்கும். அப்பா மேலே பார்ப்பான், தேன் அடையில இருந்த தேனை ஆன்னு நக்குவான். அது மாதிரி உலகத்தில் விரட்டு நம்மளை ஒன்றொன்னா விரட்டுது. இங்கிட்டு ஒவ்வொரு உறவும் நம்மளை விரட்டி எடுக்குது நமக்கு. அப்படி இருக்கும் போதும் இதிலிருந்து ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆன்னு உட்கார்ந்துருக்கோம் நமக்கு. அப்போ அந்த இன்பம் வரும்போது நமக்கு இந்த மித்தியாத்துவம் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான். ஏன்னா ஞானி சன்னியாசிகள் இன்பத்தை வேண்டான்னு போகிறதுனால அவங்களுக்கு துன்பம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், இன்பம் மட்டும் வேணுமா, துன்பம் மட்டும் வேண்டாமா? அது எப்படி முடியும்? அது மாயையில் ஒரு நாளும் முடியாது. இப்போ நமக்கு இன்பமும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம். ஏன்னா நமக்கு ரெண்டுலேயுமே நமக்கு இருக்க சத்தியத்துவம் போகணும் நமக்கு. இப்போ பூர்ண ஆனந்த ஏக ரூபேன அவன் என்ன பண்ணிடுறான், அதுக்கப்புறம் நானே ஆனந்தம், இந்த பிரதிபிம்ப ஆனந்தம்லாம் நமக்கு வேண்டாம், தாரதமிய ஆனந்தமெல்லாம் நோ, எனக்கு வேண்டவே வேண்டாம். வந்து போகிற ஆனந்தம் இந்த விஷயத்தில், உறவுகளில், உலகத்தில் அப்பப்போ வரும். அப்புறமாட்டி கொஞ்சோண்டு வந்த மாதிரி தெரியும், அப்புறமாட்டி ஒரே புடுங்கு அப்புறம் கொஞ்சோண்டு ஏதோ அப்படியே பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும் நமக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு வாழ்க்கை கிராஃப் மேலேயும் கீழையும் போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எதுவுமே வேண்டாம். அவனுக்கு தன்னில் தான் இன்பமாக இருக்க பழகி கொள்கின்றான். பூர்ண ஆனந்த ஏகரூபேன், அவன் நானே பூர்ணம். அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் பூர்ண தத்துவத்துக்கு, நான் எந்த விஷயத்துக்காகவும் எந்த உறவுக்காகவும் நான் யார்கிட்டவும் என்ன பண்ண வேண்டியதில்லை, யாசகம் பண்ண தேவையில்லை. நானே கோடீஸ்வரனாக இருக்கும்போது எதுக்கு 5க்கும் 10க்கும் 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் நான் போய் யார்கிட்ட போய் கையேந்தணும், நானே கோடீஸ்வரி. அப்படி இருக்கும்போது நானே பூர்ணமாக இருக்கும்போது எனக்கு எதுவும் வேண்டாம். நிஸ்பிருகசிய திருணம் ஜெகத்து, எனக்கு இந்த உலகமே புல்லு, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படி இருக்கும்போது நான் என்றைக்கும் நிறைவாக தானே இருந்து ஆகணும் நமக்கு. அப்போ நமக்கு அந்த பூர்ண வைராகியம். இப்போ பூர்ண ஆனந்த ஏகரூபேன பிரத்யக் போதக அவதிஷ்டதே. இந்த ஞானம் நன்றாக நமக்கு விவகாரத்தில் வேலை பார்க்க தொடங்கும் போது அவன் தன்னை
நிறைவானவனாக, ஆனந்த ஸ்வரூபனாக, அத்வைத ரூபமாக நன்றாக புரிந்து கொள்கின்றான். இப்போ இனி அடுத்து நமக்கு இன்னும் இதை விட போகிறதே கிடையாது. நமக்கு இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை திரும்பவும் பூர்வபக்ஷி வர்றான். அது எப்படி திரும்ப அவனுக்கு எப்படியாவது, ஏன்னா வித்யாரண்யர் பூர்வபக்ஷங்கிற பேரில் நமக்குள்ளே இருக்கிற அந்த தவறைத்தான் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நமக்கு இருக்கத்துலேயே எல்லாம் புரிச்ச மாதிரி தான் இருக்குது, புரியுது. ஆனாலும் இன்னும் ஏதோ பண்ணணுமோ, ஏதோ 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 இன்னும் தியானம் பண்ணி பார்க்கலாமோ, இன்னும் நமக்கு அந்த ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஏன்னா அந்த அபரோக்ஷ ஞானத்தின் பலனை நாம் அனுபவிக்கிறது வரைக்கும் அந்த தேடல் ஏதோ இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஞானத்தின் பிரயோஜனம் கிடைக்கணும். அப்போ இந்த பூர்வபக்ஷிக்கு அந்த அபரோக்ஷ ஞானத்தின் பிரயோஜனம் கிடைக்கல. அதனால அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு ஞானமே கிடைக்கலன்னு நினைக்கிறான். அப்போ என்னமோ பண்ணணுமோ, என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு புரிகிறது மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு பிரயோஜனம் கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கான். அதனால அடுத்து ஒரு டவுட் வருது நமக்கு. அந்த டவுட்டை அவர் நல்லா கேலி பண்ணுறார் இவர். இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். 71லேருந்து 78 வரைக்கும் ஆதிசங்கரருடைய அந்த வாக்கிய விருத்தி, அதில் இருக்க தத்துவமசிங்கிறத வச்சு நமக்கு இதுதான், நீ இப்படி பிடிச்சினா தான் உனக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கும். எந்த பதத்தை எதை எடுக்கணும் எதை விடணும் அது நல்லா மறக்கவே கூடாது. நமக்கு எதை வச்சுக்கிட்டு இருக்கோம் எதை விட மாட்டேங்கிறோம். அதான் நம்ம அந்த ஜீவாத்ம புத்தியை வச்சுக்கிட்டு நம்ம அதை விட்டால் தான், எப்படி அந்த குரங்கு கையில் நமக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கடலையை எடுக்குது குரங்கு, அந்த ஜாடிக்குள்ளே விடுது. அந்த குரங்கை விட்டுட்டு என்ன பண்ண முடியல, அதால் கையை எடுக்க முடியல. அதை விட்டால் தான் என்ன பண்ண முடியும், விட்ட உடனே விடுதலை தான். அது மாதிரி நீ உடம்பு மனசு புத்தி நீ நினச்சிட்டு இருக்க பார்த்தியா, அந்த எண்ணத்தை விட்ட உடனே, எப்படி அந்த குரங்கு விட்ட உடனே அது ஜாலியாக ஓடிடலாம். அது மாதிரி நம்ம இதை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கரண சம்பின்ன போதக, நான் உடம்பு, நான் ஜீவன், நான் பிறந்தேன், நான் சம்சாரி, எனக்கு அது இருக்குது இது இருக்குது, எல்லாத்தையும் விட்ட உடனே ஃப்ரீடம் நமக்கு. இப்போ அடுத்து 79. एवं सति महावाक्यात् परोक्ष ज्ञानम् ईर्यते यैस्तेषां शास्त्रसिद्धान्त विज्ञानं सोपतेतराम् एवं सति महावाक्यात् पारोक्ष्य ज्ञानम् ईर्यते यैस्तेषां शास्त्रसिद्धान्त विज्ञानं सोपतेतराम्. இப்போ இதில் ரெண்டாவது வரி முதல் எடுத்துக்கிடுவோம். யைஹின எவர்கள் தேஷாம் அவர்களுடைய, அதாவது இப்போ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மகா வாக்கியத்தினால எனக்கு பரோட்ச ஞானம்தான் கிடைக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவர்களுடைய சாஸ்திர சித்தாந்த விஞ்ஞானம். சாஸ்திர சித்தாந்த விஞ்ஞானம், சாஸ்திரத்தினால், சித்தாந்தம்னா நிச்சயிக்கப்பட்ட அறிவு. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பரோட்ச ஞானம்தான் எனக்கு கிடைக்குது மகா வாக்கியத்தினால. ஏவம் சதி முதவரியில் மகா வாக்கியத்தினால் அபரோக்ஷ ஞானம் நிச்சயம் உண்டு என்று இருந்த போதிலும், அபரோக்ஷ ஞானத்தினால் மகா வாக்கிய விசாரத்தினால் அபரோக்ஷ ஞானம் நிச்சயமாக சித்திக்கும் என்று இருந்த போதிலும், ஏவம் சதி மகா வாக்கியாத் பரோக்ஷ ஞானம் ஈரியத்தே. அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும்னு இருந்த போதிலும் பரோக்ஷ ஞானம் தான் கிடைக்குது அப்படின்னு யார் சொல்கிறான் இல்லையா, அவனுடைய விஞ்ஞானம் சொல்கிற ரொம்ப நக்கலாக சொல்கிறாரு.
சோபதேதராம். சோபதேதரன்னா ரொம்ப அழகாக தான் இருக்குது. நம்ம சில நக்கலாக சொல்லுவோம் இல்லையா, நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இவ்வளோ சொல்லிட்டேன் நான், ஸ்ருதிகிட்ட சொல்லிட்டேன், நான் இத்தனை விசாரம் பண்ணி சொல்லிட்டேன், இவ்வளோ யுக்தி யுக்தமாக சொல்லிட்டேன். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டுமே விசாரத்தினால்தான் வருது. அபரோக்ஷ ஞானம் என்கிறது மகா வாக்கிய விசாரத்தினால் வருது அப்படின்னு நான் இவ்வளோ நிச்சயமாக சொன்னதுக்கப்புறமும் நீ இன்னும் பரோட்ச ஞானம் தான் வருது மகா வாக்கியத்தினால, இன்னும் அபரோக்ஷ ஞானத்துக்கு நான் போய் சமாதியில் உட்கார போனேன், நீ இதை மாற்றுறதுக்கு வேறு இன்னும் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. சோபத்தைன்னா சோபிக்கிறது, சோபத்தரம்னா இது கம்பேரிட்டிவ் டிகிரி, ரொம்ப நல்லா இருக்குது, நீ சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் நிந்திக்கிறது மாதிரி, இது நகி நிந்தான் நியாயம்னு பேர். இதை நிந்திக்கிறதுக்காக சொல்லலை, இதை இவரை யாரை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. இன்னும் நீ தப்பாகவே யோசிக்கிறியே, இன்னும் நீ வேறு ஏதோ நீ என்ன பண்ணணுங்கிறத யோசி. என்ன பண்ணணுங்க, நீ அந்த நான்கிறத குரு சொல்லி கொடுக்குறது லட்சியார்த்தத்தில் சொல்லி கொடுக்குறாரு, நீ வாச்சியார்த்தமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க, அதனால உனக்கு புரியலை. அப்படி இருந்துட்டு என்ன பண்ணுற, நீ இதை சரியாக புரியாமல் வேறு எங்கேயோ போய் நீ வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி பிரயோஜனம் கிடைக்கும்? மதுரைக்கு போனால் மதுரை போகிற வழியில் போ. அதனால தான் அது சொல்கிறாரு, நமக்கு சாஸ்திரம் ரெண்டையுமே சொல்லியிருக்கு, அவாந்தர வாக்கியமும் சொல்லியிருக்கு, மகா வாக்கியமும் சொல்லியிருக்கு. மகா வாக்கியத்தினால்தான் மோட்சம். நீ மகா வாக்கியத்தை இந்த மாதிரி நீ விசாரம் பண்ணு, இதை விடு, இதை எடுத்துக்கோ. அப்போ எங்கே தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது? அந்த லட்சியார்த்தமும் வாச்சியார்த்தமும் போட்டு குழப்பி வச்சிட்ருக்க நீ. குரு சொல்கிறத அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது அதுதான் நமக்கு. குரு லட்சியார்த்தத்தில் உபதேசம் பண்ணுறத நம்மளும் லட்சியார்த்தமாகவே பயன்படுத்த தொடங்கணும். இப்போ எப்பெல்லாம் நமக்கு தனியாக உட்காந்துருக்கோமோ, விசாரம் நம்ம எப்பெல்லாம் நம்ம தனியாக யோசிக்க தொடங்குகிறோமோ, மனசு எப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே புலம்ப தொடங்கும் போது நான் ஜீவன் அல்ல, நான் ஜீவன் அல்ல. இவர் சொல்கிறார், இவர் பரமாத்தாங்க சொல்கிறாரு, அடிக்கடி நீ உன்னே கேட்டுப்பார், நீ யார் அப்படின்னு எழுதி கூட வச்சுக்கலாம். நம்ம போர்டில் நீ யார் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். வீட்டில் பெருசாக எப்போல்லாம் பிரச்சனை வரும்போது அதை பார்த்துக்கணும், நீ யார் அப்படின்னு நீ ஒன்று யாரா நினச்சிட்டு இருக்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உடம்பு, இந்த பேர், இந்த பயோடேட்டாவே நினச்சிட்டு இருக்கோம். ஆஸ்க் யுவர் செல்ஃப் அடிக்கடி சொல்கிறார், நீ உன்னை யாருன்னு நீ அடிக்கடி கேட்டுக்கோ. நம்ம அடுத்தவங்கள தான் கேட்போம், நீ யார் நீ யார், நம்ம அடுத்தவங்கள தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், விசாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். உன்னை நீயே அடிக்கடி கேட்டுப்பார், நீ யார், நீ உன்னை நீ யாரா நினச்சிக்கிட்டு இருக்க. கவலைப்படும் போதெல்லாம் நீ யார், நீ யார், யாருக்கு கவலை, யாருக்கு துக்கம். இப்போ இதை உள்முகமாக நம்ம விடாமல் நம்ம பண்ணும்போது, அப்போ அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ இன்னமும் நீ பரோட்ச ஞானம் தான் கிடைக்கிது எனக்கு மகா வாக்கியத்தினால, இன்னும் நான் அபரோட்சமாக்குறதுக்கு நீ இன்னும் என்னமோ பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்ததை பார்த்துருவோம். இப்போ இதனால அந்த பூர்வபக்ஷிக்கு ரொம்ப கோவம் வந்துடுதான். என்னடா அது நம்மளை பாரு, நான் உன்னைய முக்கியமான பாயிண்ட் வச்சு உன்னை பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் யோசிக்கிறார். இன்னும் அவர் விட போகிறதே கிடையாது, பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை விட போகிறதே கிடையாது. இப்போ பூர்வபக்ஷி பேசுகிறான். 80 ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்தः யுக்தியா வாக்யாத் பரோக்ஷதி ஸ்வர்காதி வாக்கியவன். அந்த இடத்துல வாக்கியவன், அந்த இடத்துல அந்த சந்தி இருக்கு. ஸ்வர்காதி வாக்கியவன் நைவம் தசமே வியபிசாரதः வியபிசாரதः ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்தः யுக்தியா வாக்யாத் பரோக்ஷதி ஸ்வர்க்யாதி வாக்கியான்னேவம் தசமே வியபிசாரதः. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ருதி மூலமாக நிறையா சொல்லிட்டார். இப்போ இவன் என்ன சொல்கிறான், நான் யுக்தி மூலமாக நான் நிரூபித்து காட்டினேன், சப்த பிரமாணத்தின் மூலமாக பரோட்ச ஞானம்தான் வரும்.
ஏன்னா இப்போ நம்ம இங்கே போகிறோம், ரிஷிகேஷும் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எனக்கு முதல்ல சப்தமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியுது எனக்கு. அப்போ சப்த பிரமாணத்தின் மூலமாக எனக்கு பரோட்ச ஞானம்தான் வரும். இப்போ நான் அன்றைக்கி கிளாஸில் நம்ம ஒன்று பார்த்தோம், பரோட்சம் அபரோக்ஷம் பிரத்யக்ஷம்னு 3 பதம் பார்த்தோம். பிரத்யக்ஷங்கிறது நமக்கு இந்திரியங்களுக்கு முன்னாடி தெரிகிற விஷயம். அப்போ இந்திரியங்களுக்கு முன்னாடி தெரிய விஷயத்தை நம்ம சப்தத்தினால இது இருக்கே நான் பார்க்குறேன், நான் விசிறி இருக்குது பார்க்குறேன், இதுக்கு சப்தம் தேவையில்லை. அப்போ சப்த பிரமாணம் இந்திரியத்துக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் வரும். அப்போ இதை என்ன பண்ண முடியாது, நமக்கு சப்த பிரமாணம் பரோட்ச ஞானத்தை தான் கொடுக்கும். ஏன்னா வாக்கியம் நம்ம விசாரம் மகா வாக்கியத்தை தான் நம்ம பிரமாணமாக நான் எடுத்திருக்கோம். அந்த பிரமாணத்தினால பரோட்ச ஞானம் மட்டும்தான் கிடைக்கும். அபரோக்ஷ ஞானத்துக்கு நீ திரும்ப இன்னொருக்க தியானம் பண்ணணும், சமாதி பண்ணணும் அப்படிங்கிறத நான் யுக்தியினால் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி சொல்கிறான். ஆஸ்தாம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் நீ சொன்னதெல்லாம், ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு, நீ சொல்கிறது அழகாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அப்போ பூர்வபக்ஷி சொல்லலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் என்ன சொல்கிறான், சாஸ்திரஸ்ய சித்தாந்தக, சாஸ்திரத்தின் முடிவு என்ன முடிவு, யுக்தியின் மூலமாக வாக்கியாத் பரோக்ஷ தீஹி, முக்கியமானது இது எடுத்துக்கோங்க, வாக்கியத்தினால் பரோட்ச ஞானம்தான் வர முடியும். சப்த பிரமாணத்தினால பரோட்ச ஞானம்தான் வர முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான். ஸ்வர்காதி வாக்கியான் ஏவம், ஸ்வர்காதி வாக்கியான், ஸ்வர்க்கம்னு ஒன்று இருக்குன்னு ஒரு வாக்கியம் இருக்குது நமக்கு. அப்போ ஸ்வர்க்கங்கிற அந்த சப்தத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, பரோட்ச ஞானம் தான் வருது நமக்கு. சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா தான் அது என்னவாகும், அபரோக்ஷமாக ஆகும். இப்போ இது யுக்திக்கே பொருந்தலை அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், சப்த பிரமாணத்தினால பரோட்ச ஞானம்தான் வர முடியும். யோசிச்சுப்பாரு, சொர்க்கத்தை போல அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ந ஏவம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தசமே வியபிச்சாரத்தக, 10வது மனுஷன் இவர் நம்ம சித்தாந்தி வந்துடுறாரு. இது வரைக்கும் பூர்வபக்ஷம், ஸ்வர்காதி வாக்கியாத்து அது மாதிரி, அது வரைக்கும் பூர்வபக்ஷம். அதாவது பரோட்ச ஞானத்தின சப்த பிரமாணத்தின் மூலமாக பரோட்ச ஞானம்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பூர்வபக்ஷத்துக்கு இவர் தசமே வெபிச்சாரத்தன மாற்றம் உடையதாக இருக்கின்றது. அந்த 10ஆம் விஷயத்தில் சப்தந்தான் அவனுக்கு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கின்றது, அங்கே மாறுபட்டு இருக்கின்றதுங்கிறத பாரு அப்படிங்கிறார். இப்போ ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே இருந்தால் கூட, பிரத்யட்சமாகவே இருந்தால் கூட, நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அங்கே சப்தந்தான் பயன்படுகின்றது. இப்போ சப்த பிரமாணத்தினால் பரோட்ச ஞானம் மட்டும்தான் கிடையாது, சப்த பிரமாணத்தினால் அபரோக்ஷ ஞானமும் உண்டாகும். எப்போவுமே சப்த பிரமாணத்தினால் பரோட்ச ஞானம் மட்டும் நீ நினைக்காத. உன் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் அது உனக்கு தெரியல. அப்போ பரமாத்தான் மொசம்பி ஆரஞ்சு நம்ம பார்த்தோம், அது ஆரஞ்சு தான் மொசம்பி, அவனுக்கு தெரியல. அப்போ அந்த இடத்துல என்ன உபயோகமாச்சு, அந்த சப்தம் தான், அவர் சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தை தான் இதுவே அது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அது மாதிரி இங்கே 10ஆம் விஷயத்தில் அந்த சொல்கிறாங்க, நீ தான் அந்த 10ஆம் அவன் அப்படிங்கிற அந்த சப்தத்தின் மூலமாக தான் அவனுக்கு அபரோக்ஷ ஞானம் வந்தது. அப்போ யுக்தியினாலையும் நம்ம நிரூபிக்க முடியும். எதனால, சப்த பிரமாணத்தினால் அபரோக்ஷ ஞானம் கண்டிப்பாக சித்திக்கும். திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறாரு, நீ புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் தப்பு இருக்குது, மற்றபடி நீ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீன்னா அதுதான் உனக்கு அபரோக்ஷ ஞானம். உனக்கு அந்த சரியாக புரியாததுனால அதனுடைய பயன் உனக்கு கிடைக்கல. அப்போ எங்கே நம்ம ஒர்க் பண்ணணும், அப்போ எங்கே நமக்கு எந்த பதத்தை விடணும், எதை விடணும், எதை எடுத்துக்கிடணும், அதுதான் நமக்கு அந்த நான் உடல் மனம் புத்திங்கிறத அகம் சிதாபாசன்கிற எண்ணம் நமக்கு முழுமையாக என்ன செய்யணும், நமக்கு விடணும். விடதன் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம நான் அந்த பூர்ணன் அப்படிங்கிறது அப்ரம்மத்துவம் என்ன போட்டது, நமக்கு வியாவர்த்தேத்த நீங்குகின்றது. அப்ரம்மத்துவம் அபூர்ணத்துவம் முழுமையாக நீங்குகின்றது.
இப்போ இனி அடுத்து இதே தான் போகுது. இன்னும் நமக்கு அபரோக்ஷ ஞானத்தை பற்றி தான் நமக்கு திரும்பவும் வரப்போகுது. அவனுடைய அபிமானத்தை இன்னும் நமக்கு இந்த தசமன் அதை வச்சு நமக்கு திரும்பவும் இன்னும் நமக்கு ரொம்ப ஆழமாக கொண்டு போயிட்டுருக்காரு. சின்ன சின்ன நிறைய கருத்துகள் படிச்சுட்டோம் நம்ம. இப்போ இது வரைக்கும் 80 ஸ்லோகம்தான் போயிருக்கு. இருந்தாலும் பல விஷயத்தில் நமக்கு தீட்டி ஆனால் அவர் விடாமல் எதிலே போகிறார். அந்த முதல் ஸ்லோகத்தை விடலை. அந்த அபரோக்ஷ ஞானத்தினால்தான் நமக்கு அந்த திருப்தி. அதனால் அந்த 5வது அவஸ்தையும் 6வது அவஸ்தை அவர் கண்ணில் இருக்கிறது எல்லாம் அந்த 5வது அவஸ்தையும் 6வது அவஸ்தையும். ஏன்னா அந்த 5வது அந்த அபரோக்ஷ ஞானம் நமக்கு முழுமையாக சித்தித்தால்தான் இந்த நிரங்குஷ திருப்தி நமக்கு உண்டாகும். இனி அடுத்து நம்ம அடுத்த கிளாஸில் மிச்சத்தை நம்ம பார்க்கலாம்.